கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா? 12 கேது, 12ஆம் இடத்துல இருக்க கேது வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படிங்கிறப்ப 12 இருக்க கேது உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கும், சரியான தூக்கம் இருக்காது, தூங்குற இடம் மாறி இருக்கும். சரிங்களா? அவர் 2ஆம் இடத்துல பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கும், குடும்பம் நினைச்சு கவலைப்படுவீங்க. இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் தடையா இருக்கும். சரிங்களா? 10ஆம் இடத்துல தொழில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இந்த 2026 இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் இந்த கேதுவோட பாதிப்பு இருக்கும். சரிங்களா? ஒரு ஆஹ் ஒரு 6 மாசம் ராகு கேது பயிற்சி வரைக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து ராகு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு கடனை வாங்க வச்சிருப்பாரு. சரிங்களா? நோய்களை கொடுத்துருப்பார், இல்லை ஏதாவது மறைமுக எதிர்ப்புகள் இருந்திருக்கும். சரிங்களா? கடன் வாங்கலான்னு ஒரு ஆசையை தூண்டியிருப்பார். கடவுளுக்கு மேலே கடன் வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? இன்னொரு 6 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். அவர் 4ஆம் இடம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. சரிங்களா? 8ஆம் இடம்னா கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. சரிங்களா? இது ராகுவோட நிலைப்பாடு. அப்படி இருந்தாலுமே கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு தீர்த்து வைப்பார். சரிங்களா? கடன் ரொம்ப பெரிய கடன் இருக்குது அப்படிங்கனாலுமே ராகு தீர்த்து வச்சிருவார். அடுத்து 4ஆம் இடம் ஏதாவது சொத்து வாங்கலாம், இல்லை தாயாருக்கு உடல்நல பிரச்சனை இருக்கும், அது எல்லாமே சரியாகும். சரிங்களா? இனிமேல் இன்னும் 6 மாதத்துல கிடைக்கும். சொத்து வாகனங்கள், புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், வாங்க முடியல, வண்டி வாங்கலாம். சரிங்களா? வண்டி வாங்கின சேர்க்கை உண்டு. சொத்து வாங்கணும், ஏதாவது இடம் வாங்கணும், இத்தனை நாள் இடமே என்ன வாங்கலை அப்படின்னா இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஏன்னா வந்து ராகுவோட சனி பகவான்றதுனால கொஞ்சம் அப்படி இருந்திருக்கும். இனி வரப்போற பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த 2026 உங்களுடைய வருஷம். நீங்க சுய முயற்சியில செஞ்சீங்கன்னா கட்டாயம் வெற்றி கிடைக்கலாம். சரிங்களா? கிடைக்கும். குரு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாம, தொழில் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்காது. சரிங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம தொழில பண்ணியிருப்பார். தொழில் பிரச்சனை, தொழில் நல்ல வருமானமே வரலைங்க, தொழில் அடிக்கடி ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்த சண்டை தொழில் எல்லாமே மாறும். சரிங்களா? 10ஆம் இடத்துல குரு மாறும். அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கேதுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அடுத்து 4ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் பார்வையாக 4ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள் லைட்டா இருக்கும். அதையும் சரி பண்ணி கொடுத்துருவார். குரு பார்க்க அந்த உடல் தீராத நோய்கள் தீரும். சரிங்களா? தீராத கடன் கூட தீரும். இந்த டைம்ல சொன்ன மாட்டீங்கன்னா கடன் தீரும். கடன் உங்களுக்கு நீங்க யாருக்காவது கடன் பட்டுங்க, அந்த கடனை அடைப்பீர்கள். சரிங்களா?